வந்துட்டு ஜென்ரல் சீட்டு இருக்க கம்பார்ட்மெண்ட்டு நிறையா இருக்கிற மாதிரி ட்ரெயின் விட்டால் நல்லாயிருக்கும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா சீட்டுக்கு வந்து லிட்டரலாக அங்கே சண்டை நடக்குது. எனக்கு கிடச்சிச்சு நான் உட்காந்துக்கிட்டே அப்படிங்கிறது இல்லாமல், இப்போ ஒரு பர்சன் மட்டும் அங்கே ஏறிட்டு அவங்க ஃபேமிலியில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா இந்த 4 சீட்டு என் ஃபேமிலி வருவாங்க. இதுதான் எனக்கு நடந்த சண்டையே. ஆக்சுவலாக அது ஒரு ஹிந்திக்கார ஃபேமிலி. பட் நம்ம அந்த மாதிரி ஹிந்தி அவங்க அதனால் அப்படி பண்ணுறதா இல்லை. பட் அவர் ஏறிட்டு அந்த மாதிரி பண்ணார். அது கரெக்டாக தப்பான்னு கூட எனக்கு தெரில. இப்போ பஸ்ஸில் நார்மலாக வந்துட்டு ஜன்னல் வழியாக ஒரு பேகை தூக்கி போட்டு இது ஏன் சீட்டு அப்படின்னு சொல்லி ஏறினதுக்கப்புறம் உட்காருவோமே, அந்த மாதிரி வந்து ஒரு அங்கே வந்துட்டு ஒரு பெரிய பொட்டி எடுத்து சீட்டில் வச்சுட்டு எங்கள் வீட்டில் வந்து லேடிஸ் வருவாங்க இங்கே உட்காருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருந்தார். இது கரெக்டாக தப்பான்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் இந்த விஷயத்தை வந்துட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி, அதர்வைஸ் இப்போ நான் போன ஜேர்னி வந்து ஒரு 15 hours ஜேர்னி, 12 to 15 hours. ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்போது ஒரு பேசஞ்சரால் நின்றுலாம் போக முடியாது.